ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோர் மேட்டு பார்க்கலாம். இது வந்து வீட்டில் இருந்த பழைய லுங்கி. இப்போ யாரும் லுங்கியை கட்ட போகிறதில்ல, கட்ட மாட்டேன்றாங்க. பேண்ட்டை போட்டுக்கிறதுனால இந்த லுங்கி வந்து நிறைய இருக்குது. ஒரு 2-3 இருக்குது. அதில் ஒரு லுங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். இந்த வேஸ்ட்டு தான், இது கிழிஞ்சிச்சுன்ட்டு எடுத்து போட்டுட்டாங்க. இந்த ஃப்ராக்கும் இந்த லுங்கியும் வச்சு நம்ம ஒரு டோர் மேட்டு தைக்கலாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் வேறு எதுனா நைட்டி இருந்தாலோ வேறு எதுனா துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும் இல்லையா, லுங்கின்னும் போது நல்லா காட்டன் நல்லா இருக்கும்ன்றதுனால கால் மிதிக்கு நல்லா இருக்கும்னு நான் இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மேட் எது வேணாலும் எடுத்து செய்யலாம். மடிச்சுட்டேன். இது பாருங்க, 2ஆ இதை மடிச்சிருக்கேன். 2ஆ மடித்ததை இந்த டைப்பு மடிச்சிருக்கேன். இந்த டைப் மடிச்சுட்டேன். இதை வந்து நல்லா ஓரெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. திரும்பி நான் இதை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லையா. இந்த ஹைட்டை நான் கணக்கு பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இது எவ்வளோ வருதோ இங்கே அதே மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அளவு எட்ஜு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கிட்டேன். இந்த எட்ஜை வந்து அப்படியே இங்கே வச்சு மடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த மடித்து இந்த பாயிண்ட்டை தான் நான் பாயிண்ட் பண்ணி இதையும் அப்படியே ஒரு கேர்வாக வரைஞ்சிருக்கேன். அளவுலாம் எதுவும் எடுக்கல, நம்ம அதே அளவை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒன்று கிடச்சிடும் உங்களுக்கு. இந்த ரவுண்டு உங்களுக்கு இது போடுறதுக்கு, வாசலில் போடுறதுக்கு மேட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் வரும். 2 பீஸ் வச்சா தான் கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த கலர் துணியை மேலே வச்சு தைக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு நீட் எடுத்துக்கிறேன்னா இந்த கை அளவுக்கு இப்போ இந்த அளவு எடுத்துருக்கேன், அதே போட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் ஃப்ராக்கை நல்லா நீட்டாக இதே அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? எல்லாமே மொனை வரைக்கும் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது மேல் பீஸ் எடுத்துருக்கேன்னா இந்த பீஸ் எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஜாயிண்ட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த பீஸ் இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இதை இங்கே வச்சு அதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கணும். எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டு இருக்கா, ரவுண்டை வந்து சென்டர் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு சென்டர் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வைக்கிறதுக்கும் எத்தனை வருதுன்றதும் தெரியும். இப்போ இந்த 2 பீஸ் இருக்கு. இப்போ இதுதான் சென்டர். இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த துணியை பாருங்கள் இப்படி வச்சு ரவுண்டாக அடிச்சுட்டு வர வேண்டியதுதான். நம்ம கையில் கூட ஊசி நூலில் டிவி பார்த்துக்கிட்டே கோத்துட்டு வந்துடலாம். இப்படி பூ மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. தச்சு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேலையாக இருக்கும். ஆனால் இது வந்து காலுக்கும் ரொம்ப நல்லா மெத்தன்னு இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு வரும். தண்ணி நல்லா வலிக்கும் இது, ஏன்னா காட்டனே, இதுவும் பியூர் காட்டன்ன்றதுனால நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா நல்லா மேட் வந்து செம்மையாக தண்ணி வலிக்கும், நல்லாவும் இருக்கும்.
இப்போ இந்த துணியில் இதில் மீதி இருக்குல்ல அதெல்லாம் உள்ளே வச்சு நான் ஒரு கைப்பிடி துணி தச்சு காட்டுறேன். இப்போ இதை நம்ம தைக்கலாம் வாங்க. இதே மெத்தட் தான், ஃபுல்லாக இதே மெத்தட் தைக்கலாம். ஓகேவா? நான் தச்சு காமிக்கிறேன். பாருங்க, இதை நான் இப்படி தச்சிருக்கேன். இந்த மாதிரி வரும். ஒன்று மேலே வச்சு இப்படி தச்சு முடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடும். கீழே பாருங்கள், இந்த ரவுண்டு கையில் அப்படியே வந்து விழும். இந்த மாதிரி இருக்கும், எதுவும் ஆகாது. இது காட்டனுன்றதுனால நல்லா நீங்கள் தோச்சி போடலாம். ஒதுனால மண்ணெல்லாம் கொட்டிக்கும், அப்படியே இருக்காது. இதில் இந்த மாதிரி பண்ண மீதி இருந்ததுலேயே அதில் பீஸு, அந்த பீஸில் 2 கை துணி தச்சிருக்கேன். கை பிடிக்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன்ல ஆல்ரெடி. அதே மாதிரி இப்போ இருக்கிற துணியில் 2 தச்சிருக்கேன். அப்பப்போ இப்படி தச்சு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா போட்டுட்டு வேறு யூஸ் பண்ணிப்பேன். இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை தான் இது. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்படியே ஊசியில் 1 by 1 வச்சு கோத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சின்ன முயற்சி. மேட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. மேட்டு நல்லா இருக்குதுன்ட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு இதுவும் தான் எனக்கு இதுவாகுது, ஹாப்பியாக இருக்குது. நான் திரும்பி வேறு எதனா செஞ்சு காட்டலான்றதுக்கு தோணுது. இது நல்லா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான சிந்தனை மொழி: ஆடம்பரம் என்பது உயரே பறக்கும் பட்டம் போல, எப்போது வேண்டுமென்றாலும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பி வந்து விடலாம். ஆடம்பரம் என்பது உயரே பறக்கும் பட்டம் போல, எப்போது வேண்டுமென்றாலும் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்து விடலாம். இந்த பொன்மொழி எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாத, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.